வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றோம் கற்போம் கற்பிப்போம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் லிமிடெட். ஸோ அதுல வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியரிங்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து நோட்டிபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதோட நோட்டிபிகேஷன் ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போறோம். ரைட். ஸோ நோட்டிபிகேஷன் போக முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு கற்றோம் கற்போம் கற்பிப்போம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட். ஸோ இதில் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஃபார் சிவில் இன்ஜினியரிங். சரியா, நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் வந்து இப்போ சப்போஸ் இன்ஜினியரிங்ல வந்து முடிச்சிருந்தீங்கன்னா வந்து யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் போஸ்ட். ஸோ லாஸ்ட் டேட் வந்து December 19. அது வரைக்கும் வந்து இப்போ வந்து அப்ளை பண்றதுக்கு வந்து எலிஜிபிள் தான். சரியா, ஸோ இதான் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர், நேம் ஆஃப் த சர்வீஸ் TANHDCO, அதான் தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ 10 வேகன்சி வந்து இருக்கு. ஸோ லெவல் ஆஃப் பே பார்த்துங்க, லெவல் 16. சரியா, ஸோ 36,400 பேசிக்கே இருக்கும். ஸோ அப் டு 1,15,700 வரைக்கும் போகும். சரியா, ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் சேலரியே மினிமம் வந்து ஒரு 48 அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து இங்கே இன்ஜினியரிங்ல வந்து பி வந்து சிவில் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தாலும் வந்து யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் போஸ்ட். சரியா, ஸோ அந்த வேகன்சி 10 வேகன்சி வந்து எப்படி வந்து இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க. சரியா, ஸோ எம்பிசி அண்ட் டிஎன்சியில் நான் ப்ரியாரிட்டி. சரியா, ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கு வந்து இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா, சப்போஸ் வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் இல்லை, சரியா, ஸோ எந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கேட்டகரிஸ் வந்து பண்ணிருக்காங்கிறது ஒரு ஐடியாவது உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கேட்டகரி எடுத்துக்கங்க, எம்பிசி டிஎன்சி விமன் பிஎஸ்டிஎம். சப்போஸ் வந்து இந்த பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம், அதாவது தமிழ் மீடியம்னா இங்க வந்து ஸ்கூல் வரைக்கும் கிடையாது, நீங்க காலேஜ் டிகிரியை வந்து தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கணும். இப்போ வந்து பிஇ எல்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்லேயே வந்து தமிழ் மீடியம் அதுவே இருக்கு. சரியா, சிவில் இருக்கு அண்ட் மெக்கானிக்கல் ரெண்டுக்குமே இருக்கு. ஸோ அதெல்லாம் படிச்ச ஆட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருப்பாங்க. ஸோ அதுல இப்போ இந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில் பார்த்தீங்க எம்பிசி டிஎன்சி விமன் கேட்டகரி பிஎஸ்டிஎம். ஸோ இது வந்து டோட்டலாகவே வந்து ஒரு 10 பேர் 20 பேர் காம்படிஷனுக்கே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுக்குலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ யாராவது உங்ககிட்ட ஏதாவது நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் கேட்கறாங்க, அடுத்து வந்து படிக்கிறதுக்கு, சப்போஸ் இன்ஜினியரிங்ல வந்து படிக்கிறதுக்கு, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிற ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு வந்து நீங்க வந்து எடுத்து சொல்லுங்க. சரியா, ஒவ்வொரு போஸ்டிங்குமே இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் இப்போ நீங்க டிஎன்பிஎஸ்சி சப்போஸ் ஏஇ வந்து அப்ளை பண்ணாலும் ஸோ அதுல வந்து இதே மாதிரியே வந்து இப்போ தமிழ்ல வந்து படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி இருக்கும். தமிழ் மீடியத்துல வந்து டிகிரி முடிச்சவங்க ஆட்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ அதுலேயே வந்து இந்த சப் கேட்டகரைசேஷன். சரியா, இப்போ வந்து இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இப்போ எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம் நான் ப்ரியாரிட்டி. ஸோ ஒன்று சப்போஸ் இது மெக்கானிக்கலா இருந்துச்சுன்னா வந்து இந்த காம்படிஷன் லெவலே 1-2 பேர் தான் மொத்தமே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈஸியாக வந்து போஸ்டிங் கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்கும். சப்போஸ் நீங்க யாருக்கும் ஐடியா கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஸோ இதே வந்து மைண்ட்ல வச்சு வந்து நீங்க வந்து ஐடியா கொடுங்க. சரியா, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில பார்த்துருவோம். ஸோ இதாவது இந்த கேட்டகரைசேஷன் கொடுத்துருக்காங்க. 10 வேகன்சி வந்து எப்படி வந்து பிரிப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ November 17 வந்து இருக்கு. ஸோ லாஸ்ட் டேட் வந்து December 19 அது வரைக்கும் வந்து இருக்கும். இன்னும் வந்து எக்ஸாமினேஷன் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து டேட் வந்து இன்னும் சொல்லல, நேம் வந்து சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அதான் கொடுத்துருக்கோம். ஸோ ஏஜ் லிமிட் பார்த்துங்க. ஸோ மினிமம் வந்து 18 இயர்ஸ் ஏஜ் வந்து இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. யாருக்குன்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி ஸோ எக்ஸப்ட் த ஜென்ரல் கேட்டகரி. ஸோ மற்ற எல்லாருக்குமே வந்து நீங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஸோ யூ கேன் அப்ளை அப் டு யுவர் ரிட்டைர்மெண்ட், அதான் 59 வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதர்ஸ் அதான் ஜென்ரல் கேட்டகரியா இருக்கிறவங்க மேக்ஸிமம் ஏஜ் ரேட் வந்து 30 வயசு வரைக்கும் இருக்கும். சரியா, ஸோ இந்த டேட் வந்து கால்குலேட் பண்ண டேட் பார்த்துங்க July 1, 2020 அதுக்காக வந்து கால்குலேட் பண்ணுவாங்க ஏஜ் லிமிட். இதான் வந்து ஜென்ரல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதான் அடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து இதான் குவாலிஃபிகேஷன் இப்போ பார்த்துருந்தோம் அதே தான். பிஇ வந்து நீங்க முடிச்சிருக்கணும், சிவில்ல முடிச்சிருக்கணும், அப்புறம் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து 10th அப்படி இல்லைனா 12th படிச்சு நீங்க டிகிரி படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சு 10th டிப்ளமோ அண்ட் டிகிரி படிச்சிருந்தாலும் யூ கேன் அப்ளை. ஸோ கண்டிப்பா வந்து நாலேஜ் இன் தமிழ் வந்து கண்டிப்பா இருக்கணும்னு கொடுத்துட்டாங்க. சரியா, ஸோ கண்டிப்பா வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ரைட், அதே மாதிரி செலெக்ஷன் வந்து ஸோ காம்படேட்டிவ் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். சரியா, ஸோ இதான் வந்து 2 ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ வேற என்ன ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் பார்த்துருவோம். சரியா, இது வந்து ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன். ரைட், ஸோ நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் செலெக்ஷன் வந்து இப்போ 2 ஸ்டேஜில் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன். சரியா, ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும், அதுலேயே 2 பார்ட் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 120 அப்சல்யூட் டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ வந்து ரிலேட்டட் டு சிவில் இன்ஜினியரிங்ல இருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க். ஸோ 120 கொஸ்டின் 1.5 மார்க், 180 மார்க் இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர். சரியா, அது பார்ட் 2 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி தான் இருக்கும். சரியா, ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும், ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஸோ நீங்க ஆல்ரெடி வந்து வேற ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஜென்ரலா வந்து ஒரு பேங்க் எக்ஸாமினேஷனோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் ஜென்ரலா வந்து நீங்க வந்து
ஆப்டிடியூட் ரீசனிங் வந்து ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த செக்ஷன் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது வந்து 45 கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின் வந்து 2 மார்க் சரியா. ஸோ 90 மார்க். ஸோ டோட்டலாக வந்து இப்போ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மார்க் வந்து இப்போ இங்கே ஒரு 180 இங்கே ஒரு 90. ஸோ 270 மார்க் வந்து டோட்டல் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த பார்ட் 2 வந்து 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. ஸோ பார்ட் 1 வந்து 2 ஹவர்ஸ் டைம் இருக்கும் சரியா. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து 30 மார்க் இருக்கும். ஸோ மெயின் வந்து டிசைடிங் அத்தாரிட்டி நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எடுக்கிறதா இருக்கும். 270 மார்க்ஸ் இருக்கு இல்லையா அது. ஸோ இந்த 30 மார்க்ல வந்து இப்போ நீங்கள் யார் இன்டர்வியூ பண்ணாலுமே வந்து மினிமம் ஒரு 18 மார்க் வந்து ஒரு ஸ்லாட் அலகேட் பண்ணியிருப்பாங்க. இன்டர்வியூ மார்க் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும், ஸ்டாண்டர்டாக இருக்கும். மினிமம் 18 இருக்கும், மேக்ஸிமம் 27 வரைக்கும் இருக்கும். 18, 21, 24, 27 ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து மார்க் வந்து அவார்ட் பண்ணுவாங்க சரியா. ஸோ டோட்டலாக வந்து இப்போ 300 மார்க்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும் சரியா. சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ ரிலேட்டட் டு சிவில் இன்ஜினியரிங் வந்து ஸோ என்னெல்லாம் படிக்கணுங்கிறத சரியா. ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் எது ப்ரிப்பேர் பண்ணாலே அடுத்து வந்து பின்னாலே அடுத்து டிஎன்பிஎஸ்சி ஏஐ எக்ஸாமினேஷன் வரும். ஸோ அது இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரல, பட் ஆனால் அது வந்து இப்போ கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க சரியா. ஸோ இது மாதிரி தான் வந்து சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி சரியா. ஸோ நீங்கள் எந்த இதில் வந்து நியர்பை இருக்கீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நீங்கள் 2020 வந்து நீங்கள் இப்போ முடிச்சிருந்தாலும் வந்து உங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட் கரெக்டாக வந்துருச்சுன்னா யூ கேன் அப்ளை. ஃபைனல் இயர் வந்து இங்கே வந்து அப்ளை பண்ண முடியாது. சப்போஸ் வந்து நீங்கள் 2021 தான் முடிப்பீங்க அப்படின்னா வந்து யூ ஆர் நாட் எலிஜிபிள். பட் 2020 இப்போ நீங்கள் முடிச்சிருக்கீங்க இன்னும் டிகிரி பட் வாங்கலை அப்படின்னாலும் யூ கேன் அப்ளை பண்ணலாம், கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸப்ட் எஸ்சி எஸ்டிக்கு வந்து அதர்ஸ் வந்து இப்போ 800 rupees டோட்டல் பே பண்ண வேண்டியிருக்கும். பேசிக் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஒரு 400, எக்ஸாமினேஷன் ஃபீ 400. நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூட் விடோஸ் வந்து 400 இருக்கும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் மட்டும் வராது. ஸோ டோட்டலாக இங்கே வந்து 400 rupees பே பண்ணுற மாதிரி வரும் ஓகே. ஸோ இதான் அந்த அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஆன்லைனில் இருக்குது. ஸோ இதான் வந்து வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, www.10hdco.com. ஸோ அதில் போனீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் இயர் 2020 இருக்கும். ஸோ அதில் போய் கிளிக் பண்ணி உங்கள் பர்சனல் மெயில் ஐடி, உங்கள் மொபைல் நம்பர் எல்லாமே ஜென்ரல் டீட்டெயில் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அதே மாதிரி வந்து இந்த ஸ்கேன்டு ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாமே அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி உங்கள் சர்டிஃபிகேட்ஸும் கேட்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த சர்டிஃபிகேட் ஸ்கேன் காப்பி இதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்டு ஸோ என்ன சர்டிஃபிகேட் இருக்கோ ஸோ எல்லாமே வந்து சப்போர்ட்டிங் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க எது கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க சரியா. சப்போஸ் வந்து நீங்கள் தமிழ் மீடியத்தில் பிஎஸ்டிஎம் படிச்சிருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் தனியாக வந்து ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அதே வாங்கி வச்சுக்கோங்க சரியா. சார் மோட் ஆஃப் ஃபீ பேமெண்ட் வந்து ஆன்லைனில் தான் சரியா. ஸோ ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், மற்ற எல்லாமே கொடுத்துருக்காங்க ரைட். ஸோ ஹால் டிக்கெட் வந்து இது வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வெப்சைட்லேயே தான் போடுவாங்க சரியா. ஸோ உங்களுக்கு வந்து மெயில் எதுவும் அனுப்புவாங்களாங்கிறது தெரியல சரியா. ஸோ அதை பற்றி அவங்க எதுவுமே கொடுக்கல, டேரெக்டாக வெப்சைட்டில் வந்து போடுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்க வெப்சைட் வந்து ரெகுலராக செக் பண்ணிட்டே வாங்க. ஸோ எந்த மாதிரி இருக்குங்கிறத வந்து ஹால் டிக்கெட் போட்டாங்கன்னு தெரியும். ஸோ இது தவிர வந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து அவங்க 2 மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் சரியா. ஸோ அதான் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க டிசம்பர் 19 சரியா. ஸோ இதை வந்து சப்போஸ் ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருந்தீங்கன்னா வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்குற ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பிஎஸ்டிஎம் சரியா. ஸோ தமிழ் மீடியத்தில் வந்து படிச்சதுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மெட்டில் சர்டிஃபிகேட் இருக்கும் சரியா ரைட். ஸோ இது தவிர வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க சரியா. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். We will meet in the next video. Don't forget to subscribe our channel. கற்றது மேக் கற்போம் கற்பிப்போம். Thank you.